பக்தி பிஹைண்ட் குட் நேயர்களுக்கு வணக்கம். அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய நூபுர கங்கை எங்கிருந்து வருகிறது என்பதை பற்றி இன்று பார்க்கலாம். அழகர் கோவிலிலே இருக்கும் நூபுர கங்கை தீர்த்தம் சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வருவதாக நம்பப்படுகிறது. பல ஆராய்ச்சிகள் மேற்கொண்டும் இதுவரை இந்த தீர்த்தம் உற்பத்தியாகக்கூடிய இடம் எது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நூபுர கங்கைக்கு ஒரு புராண கதை உள்ளது. விஷ்ணு பகவான் வாமன அவதாரம் எடுத்த பொழுது விண்ணையும் மண்ணையும் அளப்பதற்காக விண்ணுலகத்தில் ஒரு காலையும் மண்ணுலகத்தில் ஒரு காலையும் வைப்பார். விண்ணுலகத்தில் பாதம் வைக்க செல்லும் பொழுது பிரம்மா தன்னுடைய கமண்டலத்திலிருந்து கங்கை நீரை ஊற்றி விஷ்ணுவின் பாதத்தை வரவேற்றார். அந்த கங்கை நீர் பெருமாளின் கணுக்காடை தொட்டு சில துளிகள் அழகர் மலையிலே விழுந்ததாக சொல்லப்படுகிறது. அன்று முதல் இன்று வரை அழகரின் திருவடியிலே பெருகி வரும் புண்ணிய நதியாக திகழ்கிறது. கணுக்காலுக்கு சமஸ்கிருதத்தில் நூபுரம் என்ற பெயர் உண்டு. ஆகவேதான் இந்த தீர்த்தத்துக்கு நூபுர கங்கை என்ற பெயர் வந்தது. இந்த ஓடைக்கு தமிழில் சிலம்பாறு என்ற பெயரும் இருக்கிறது. சிலம்பு என்பது கணுக்காலை குறிக்கும். திருமாலின் கணுக்காலை தொட்டு பூமியிலே விழுந்த தீர்த்தம் என்பதால் இதற்கு நூபுர கங்கை என்ற பெயர் வந்தது. நூபுர கங்கை தீர்த்தக்கரையிலே உள்ள பெண் காவல் தெய்வம் ராக்காயி. இந்த ராக்காயி அம்மனை அமாவாசையில் வழிபடுவது நன்மை அளிக்கும். இத்தீர்த்தத்தில் அமாவாசை என்று நீராடி ராக்காயி அம்மனை வழிபட்டால் முன்னோர் சாபம் நீங்கும் என்கின்றனர். இந்த நூபுர கங்கை தீர்த்தத்திலே இரும்பு சத்தும் தாமிர சத்தும் அதிகம் உள்ளதாக ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறது. நோய்கள் தீர்க்கும் சக்தி கொண்டதாக இத்தீர்த்தம் விளங்குகிறது. இத்தீர்த்தம் தெற்கு நோக்கி பாயும் பொழுது சிலம்பாறு என்று அழைக்கப்படுகிறது. சோலை மலையின் கீழ் வீற்றிருக்கும் அழகரின் அடிகளிலே வருடிக்கொண்டு கடைசியாக ஏரிகளிலே கலந்து வயல்களில் பாய்கிறது. நேயர்களே, இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நூபுர கங்கை இருக்கக்கூடிய அழகர் கோவிலிலே வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்று ராக்காயி அம்மனை தரிசித்து அம்மனை வேண்டி முன்னோர்களுடைய ஆசியை பெற்று வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.